السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: إنما هي أوساخ الناس. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கை குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே, பாக்கி மிகுந்த ரமதானுடைய இரண்டாவது ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் மீதமுண்டான ரமதானுடைய நாட்களையும் அதனுடைய ஜும்மாவினுடைய பகுதிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாய் நன்மையினால் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியருள் வாரிப்பானாக. சங்கை குறித்தானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை இரண்டு வகையாய் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒன்று உடல் சார்ந்த ஒரு கடமையாய் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மற்றொன்று பொருள் சார்ந்த கடமையாகவும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். உடல் சார்ந்த கடமை என்று வருகிற பொழுது நாம் தொழுகிற தொழுகைகளாகட்டும், நோன்பாகட்டும், ஹஜ்ஜாகட்டும், இவைகளெல்லாம் உடல் சார்ந்து நாம் செய்கிற ஒரு கடமைக்குண்டான அடையாளங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருள் சார்ந்து எல்லா அடியார்களுக்கும் அல்லாமல் சில குறிப்பிட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பொருளில் அவன் வைத்திருக்கிற அந்த அளவில், அல்லாஹ் நாடி வைத்திருக்கிற அந்த பொருளாதாரத்தினுடைய அளவிற்கு நாம் வந்துவிட்டால் அந்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் பிற மக்களுக்கு இதை கட்டாயம் கொடுக்க வேண்டும், அது உங்களுடைய பங்கு அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுவார். குர்ஆனுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் தொழுகையை சொல்லுகிறானோ அங்கெல்லாம் ஜக்காத்தையும் குறித்து அல்லாஹ் சொல்லுவார். அகீமுஸ்ஸலா வ ஆத்து ஸக்கா, அகீமுஸ்ஸலா வ ஆத்து ஸக்கா. பொதுவாக மனிதர்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறது கொஞ்சம் பிற்படுத்தி போனால் மறந்துடும். நமக்கு உண்டான கடமைகளை யோசிச்சு பாருங்கள். தொழுகை அது மட்டும்தான் தினம் தினம் ஐவேளை நமக்கு கட்டாயம். நோன்பு எடுத்துக்கிட்டால் வருஷத்தில் ஒரே ஒரு மாதம். ஹஜ் என்று எடுத்துக்கொண்டால் 1000 ஒரு தடவை. அதற்கும் யாருக்கெல்லாம் பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியம் இருக்குதோ அவங்களுக்கு ஹஜ்ஜு கடமை. அல்லாஹ் ஜக்காத்தை சொல்கிற பொழுது தொழுகையோடு சேர்த்து சொல்கிறான். அது ஈமானுக்குரிய ஒரு அடையாளம். தொழுகை இல்லாதவரிடம் ஜக்காத் கொடுக்கிற பண்பு இருக்காது. தொழுகவரிடம் ஜக்காத் கட்டாயம் கொடுத்தாகணும்னு உணர்த்துறான் அப்படிங்கிற ஒரு அடையாளமாக சொல்லுவாங்க. இன்னொரு அடையாளம் சொல்கிறாங்க, அல்லாஹ் நோன்போடு ஜக்காத்தை சொல்லாமல், ஹஜ்ஜோடு ஜக்காத்தை சொல்லாமல் தொழுகையோடு அல்லாஹ் சேர்த்து சொன்னான்னா தொழுகை மட்டும்தான் தினம் தினம் யாரை பார்த்தா தொழுகை போலே அப்படின்னு கேட்க முடியும். தொழுகை போலையா கேட்குறதுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தொழுகையை சொல்லுகிற இடத்திலெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், வாத்து ஜக்கா,
3 கடமை உடல் சார்ந்த கடமை இருக்கிறது, ஒரே ஒரு கடமை பொருள் சார்ந்த கடமை இருக்கிறது. அதனால் ஞாபகத்திற்காக வேண்டி தொழுகையை சொல்லுகிற இடத்திலெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தையும் குறித்து பேசுகிறான். உங்களுக்கு ஜக்காத் என்கிற ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையை நீங்கள் மறந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமாக இந்த சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டியே தொழுகை சொல்லுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தையும் சொல்லுகிறான் என்று பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். சங்கை குறித்தானவர்கள ஜக்காத் நாம் அதை ஒரு கடமை என்று பார்க்கிற ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி யோசிக்க சொல்கிறான். நபிகள் பெருமானாருடைய வார்த்தையில் இப்படி சொல்லலாம், இன்னமாஹிய அவுசாஹுன்னாஸ், ரசூலுல்லாஹுடைய வார்த்தை, இன்னமாஹிய அவுசாஹுன்னாஸ், அது மக்களிடம் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்கு பொருள் நாங்கள் ரசூலுல்லாஹ். இந்த வார்த்தையை நாம் யாரெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தை கொடுக்குகிற அளவிற்குண்டான பரக்கத்தான சூழல் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ நாம் யோசிக்க வேண்டிய வார்த்தை, அது நமக்கு கேடு விளைவிக்கக்கூடியது, அது நம்மிடமிருந்து உண்டான அழுக்கு, அதனால் அழுக்கை நீக்குவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தை தந்திருக்கிறான் என்று நாம் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோமானால் அந்த ஜக்காத்தை நாம் பணமாக பார்க்க மாட்டோம், நம்முடைய சேமிப்பாக நினைக்க மாட்டோம். அந்த ஜக்காத்தை அது அடுத்தவனுடைய அழுக்கு நமக்கு எதுக்கு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஏன்னா கவர்மெண்ட் அப்படி இல்லவே, சம்பாதிக்கிற எல்லா பணத்திலையும் டேக்ஸ் கட்டுங்குது. நீ சம்பாதிக்கிற மாதத்துக்கு இத்தனை லட்சத்தை கடந்து போனால் அத்தனைலையும் நீ டேக்ஸ் கட்டுங்குது. அது யோசிக்கிற போது ரொம்ப கஷ்டமாக தெரியும் இல்லையா? அதை யோசிக்கிறேன், என்னடா சம்பாதிக்கிறோம், ஒரு சைடு நமக்கு தர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி பிடிக்கிட்டு போயிடுறானே. வருஷத்தில் ஒரு மாதம் அவங்களுக்கு சம்பளமே இல்லைன்னு நினைக்கும் பொழுதே கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கெல்லாம் பக்குன்னு இருக்கும். அப்போயே சொல்லி வச்சுருவாங்க, இந்த நோம்பு வருது, எதுவும் கேட்டலாம் நிற்கக்கூடாது, இந்த மாதம் வராது, அவனே எடுத்துக்குவான், அவனே பிடிச்சிக்குவான், டேக்ஸு அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். ஏன்னா அது பெரிய கஷ்டம். வர்றதே அவன் கொடுக்கறது, அதையும் வருஷத்தில் ஒரு மாதம் முழுசாக நிப்பாட்டிக்கிறாங்கிற பொழுது அது பெரிய கஷ்டம். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல, டேக்ஸாக அல்லாஹ் கேட்கல, நீ சம்பாதிக்கிற எல்லாத்துக்கும் டேக்ஸாக வரியாக கொடுன்னு அல்லாஹ் கேட்கல. அல்லாஹ் கேட்கறது உன்னிடம் மேல் மிச்சமாக இருக்கிறது, அதுவும் ஒரு வருடத்திற்கு மேலாக உண்டம் அது அப்படியே தான் இருக்கிறது, அதில் மக்களுடைய அழுக்கு சேர்ந்து இருக்கிறது. அந்த அழுக்கு இருந்தால் சொல்லுவோமே இல்லையா, 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு அதில் ஒரே ஒரு அழுகின தக்காளி வச்சா என்ன ஆகும்? 1 கிலோ நல்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளி ஒரே ஒரு அழுகின தக்காளி உள்ளே வச்சா 1 கிலோவும் சேர்ந்து நாசமாக போகிற மாதிரி இந்த அழுக்கை நீ அதற்குள்ளே வைத்திருந்தால் இருக்குகிற அத்துணையும் நாசமாகி போய்விடும், இருக்கிற அத்தனையும் அழுகி போய்விடும், இருக்கிற அத்துணையும் அது அல்லாஹுடைய சாபத்திற்கு உண்டானதாய் மாறி போய்விடும் என்பதனால்தான் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்க, இன்னமாஹி அவுசாஹுன்னாஸ், அது மக்களுடைய அழுக்கு. அப்போ நம்ம ஜக்காத்தை பற்றி நமக்கு சிந்தனை முதலில் வர வேண்டும். நான் தானே சம்பாதிச்சேன், நான் ராப்பகலாக உழைச்சேனே, நான் அப்படி கஷ்டப்பட்டேனே அப்படின்னு நினைக்கிற இடத்துல அல்லாஹுடைய வார்த்தையை நம்ம இப்படி யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் சம்பாதிக்கிற எல்லாத்துலேயும் கொடுன்னு அல்லாஹ் கேட்கல, சில அழுக்கை நீ வைத்து கொண்டால் அந்த அழுக்கின் மூலமாய் உனக்கு பிரயோஜனம் கிடையாது, நஷ்டம்தான் வரும். அதனால் அழுக்கை வெட்டி விட்டு போகிற மாதிரி, அழுக்கை நீ சுத்தமாக்கி விட்டு போகிற மாதிரி அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்து தூர போட்டு உன்னிடம் இருக்குகிற பொருளுக்கு சுத்தம் என்கிற பெயர் வருகிறது. ஆனால் ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஹுது மின் அம்வாலிஹிம், அவரிடமிருந்து நீங்கள் அந்த ஜக்காத்தை எடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அற்புதமாய் காரணத்தை சொல்லுவான், சதகத்தன் துதஹிருஹும், அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக எடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். தொழுகுங்க சுத்தமாகுங்க நல்லா சொல்லலை, நோன்பு வைப்பதினால் சுத்தம் என்று அல்லாஹ் சொல்லலை. நாம் 1000 காரணங்களை சொல்லுகிறோம். நோன்பிற்கு அல்லாஹ் தக்வாவை காரணமாக சொல்கிறான். தொழுகைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய கடமையை நிறைவேற்றிய அடியார்களாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ஜக்காத் குறித்து வருகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் துதஹிருஹும், அது அவர்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது, பொருளையும் சுத்தப்படுத்துகிறது. அப்போ அவர்களை சுத்தப்படுத்துவதோடு சதகத்தன் துதஹிருஹும் ஒ துஸக்கீஹிம் பிஹா, அவருடைய ஆன்மாவிற்கு பொருளாதார சுத்தம் கிடைக்கிறது, ஒ துஸக்கீஹிம் பிஹா, அவருடைய ஆன்மாவிற்கும் சுத்தம் கிடைக்கிறது. யாராவது உடம்பு சரியில்லாத ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் கடினமான நோவினையில் இருக்கிறாரு, அந்த நோவினைக்கு உண்டானதை நீக்கிட்டா அவர் எவ்வளோ ரிலாக்ஸாக இருப்பார். திடீரென்று அவருக்கு மூச்சிட முடியல, அல்ல திடீரென்று அவருக்கு யூரின் பாஸ் ஆகலை, அப்படியே ஒரு 2 நாளாக அப்படியே முட்டிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு அந்த முட்டிக்கிட்டு இருந்த மூச்சை, அடைச்சிக்கிட்டு இருந்த மூச்சை கொஞ்சம் நார்மலாக விடுற மாதிரி வந்துட்டா அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் சொல்ல, அது மாதிரி உங்களுக்கு அதனால் ஏற்படுகிற கேடில் இருந்து நீங்கள் விட்ட உடனே எப்படி ஒத்து சக்கி உள்ளத்துக்கு எவ்வளோ பெரிய ஆன்மா சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி ஜக்காத்தை நீங்கள் எடுத்து வெளியில் கொடுத்து பாருங்கள், உங்களுடைய உள்ளத்திற்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும்.
இனம் புரியாத ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னால் வசல்லி அலைஹிம், ரசூலுல்லாஹுடைய துஆவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத் கொடுப்பவர்கள் குறித்து வசல்லி அலைஹிம், அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்கிற வார்த்தை உட்பட அல்லாஹ் சொல்கிறான்னா 3 வகையான சிறப்பு ஜக்காத்தை கொடுப்பதினால் ஏற்படுகிறது என்கிற பொழுது இதையெல்லாம் இந்த சமுதாயம் யோசிக்காமல் இருப்பதினால்தான். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, கஞ்சனாக இருக்கக்கூடிய தன்மை பணம் சேர 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 கஞ்சன் என்கிற தன்மை மனசுக்குள்ள அதிகமாகிட்டே போகும், உள்ளம் இறுகிக்கிட்டே போகும். ஆனால் எடுக்கக்கூடிய குணம் வந்துடுச்சுன்னு சொன்னால், எடுக்கக்கூடிய குணம், கொடுக்குற குணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஊற்று மாதிரி ஊற வச்சிருவான். அதை ஊற்று மாதிரி ஊற வச்சிருவான். கொடுக்க 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 அல்லாஹும் அதில் அப்படியே ஊற்று கணக்காய் ஊருங்க மாதிரி அல்லாஹ் ஊற வச்சிருவான். அது ஜக்காத்தில் நாம் செய்கிற பொழுது அதை கண்கூடாக நம்மால் காண முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கொடுக்கிற ஜக்காத்திற்கு பகரமாய் நமக்கு என்னவெல்லாம் தருகிறான் என்பதை நம்மால் யோசிக்க முடியும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, சிறப்பிற்கு உண்டானதாய். அதில் ஒரு 2-3 விஷயங்கள் நம்முடைய ஞாபகத்திற்காக வேண்டி. முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜக்காத்தை நாம் கணக்கிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிற பொழுது, இன்றைக்கி ஜக்காத் என்கிற பெயரில் கணக்கில்லாமல் கொடுக்கிறோம். கொடுத்துட்டு நான் நிறையவே கொடுத்துட்டேன், என் கடமைக்கு மேலே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அல்லாஹுடைய வார்த்தையும் அதுதான், ரசூலுடைய வார்த்தையும் அதுதான். நீங்கள் கணக்கிட்டு கொடுத்தால் அதில் தான் பரக்கத்து உண்டு. நம்ம கணக்கிடாமல் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நமக்கு குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல விட்டுட்டு போன்னு நினைக்க வந்துடும். ஆனால் கணக்கிட்டு கொடுக்கிற பொழுது அதில் ஒரு திருப்தி கிடைக்கிறது. நாம் அப்படி ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிற பொழுது நாம் சொல்லுவேன், நான் எதில் வேணாலும் விட்டுருவேன், இதெல்லாம் கட் அண்ட் ரைட்டாக இருப்பேன்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா ஜக்காத்தில் கட் அண்ட் ரைட்டாக இருங்க. என்ன உங்களுக்கு கடமையோ அந்த கடமையை சரியாய் நீங்கள் நிர்ணயித்து இவ்வளவு இருக்கிறது, இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கடமையாக்குகிறார். அப்படி கொடுப்பதின் மூலமாய் நமக்கு முதல் பரக்கத் அல்லாஹ் சொல்கிறான், அந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். திருட்டிலிருந்து, அபகரிப்பிலிருந்து, வழிப்பறிகளிலிருந்து, தொலைந்து போகுதலிருந்து அந்த பொருளாதாரம் நிச்சயம் அல்லாஹ் அடுத்து பாதுகாக்கப்படும். ஏன்னா அல்லாஹுடைய வார்த்தை அது. அந்த பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பை அல்லாஹ் தருகிறான். நாம் நினைக்கிறேன் வீட்டில் சேஃப்டியாக வச்சுருக்கிறேன், பேங்கில் சேஃப்டியாக வச்சு எல்லாம் நாம் நினைக்கிறான். திடீர்னு ஏதோ ஒன்று பற்றி எரிஞ்சிக்கிட்டு மொத்தமாக போச்சுன்னா, வீடே பற்றி இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு சூழல் பற்றி இருந்தாலும் கூட ஜக்காத் கொடுப்பவர்களுக்கு என்ன முறையில் பாதுகாப்பை கொடுக்கணும், அந்த பாதுகாப்பை அந்த பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் தருவான். இது அல்லாஹுடைய வார்த்தை. அதை நிறைய பேர் உணர்ந்து சொன்னவர்கள் எல்லாம் உண்டு. ஜக்காத்தை கொடுப்பவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பாதுகாக்குகிறார். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லுவாங்க, கபரில் நாம் வைக்கப்பட்டதற்கு பின்னால் மலக்குகள் உள்ளே வருகிற பொழுது தலைப்பகுதியாய் தொழுகை இறங்கி நிற்கிறது. நீங்கள் அவனை தலைப்பகுதியில் நின்று அவனை பயங்காட்டாதீர்கள் என்று தொழுகை இறங்கி நிற்கிறது. வலதுபுறமாய் நாம் நோற்ற நோன்பு நிற்குது. நாங்கள் ரசூலுல்லாஹ் கபருக்குள் வச்சதுக்கு பின்னாடி நாம் நோற்ற நோன்புகள் வலதுபுறத்தில் நிற்கிறது. அடியானை நீங்கள் பயமுறுத்தும் விதமாக கேள்வி கேட்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் நாங்கள் பிஷிமாலிஹி, அவனுடைய இடதுபுறத்தில் அவன் செய்த ஜக்காத்தும் தான தர்மங்களும் நிற்கிது. நாங்கள் சுப்ஹானல்லாஹ் கபருக்குள்ளாக நாம் கண்கூடாய் நம்முடைய வேதனையை தடுக்கக்கூடிய அடையாளமாய் யாரும் நமக்கு உதவ முடியாத இடத்தில் தொழுகையும் நோன்பும் ஜக்காத்தும் நின்று கபரிலே நின்று மலக்குகளோடு பேசுகிறது. இந்த அடியானை பயமுறுத்துவதாய் நீங்கள் நிற்காதீர்கள். அவன் உலகத்தில் உடல் சார்ந்த கடமையும் சரியாய் கொடுத்திருக்கிறான், பொருள் சார்ந்த ஜக்காத்தையும் அவன் சரியாய் கொடுத்திருக்கிறான். அவனை நீங்கள் மிரட்ட வேண்டாம், அவனை நீங்கள் அதட்ட வேண்டாம், அவனை நீங்கள் பயம் காட்ட வேண்டாம் என்று நாம் கொடுக்குகிற இந்த 2% ஜக்காத்து கபருக்குள் இறங்கி நம்மிடத்தில் மலக்குகளிடத்தில் நம் சார்பாய் ஷஃபாஅத்து செய்கிறது என்று வருகிற பொழுது நம்முடைய அதனுடைய சிறப்பை நாம் இன்னும் உணராமல் இருப்பதினால்தான். அல்ஹம்துலில்லாஹ் முன்பை விட எவ்வளவோ நம்ம பரவாயில்லை. இன்றைக்கெல்லாம் ஒரு நாள் அல்ஹம்துலில்லாஹ் 2 ஃபோனாவது வருது. ஜக்காத்தில் இப்படி கொடுக்கணுமா, எதில் கடமை, என்ன கடமை, எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு 2 ஃபோனாவது வருது, சந்தோஷம். ஆனாலும் கூட நம்முடைய கணக்கு வழக்குகள் ஜக்காத்தில் நாம் சரியாய் முறையாய் கொடுக்க ஆரம்பிக்கிற பொழுது அதனுடைய பரக்கத்தை நாம் விசாலமாய் பார்க்க முடியும். அதனுடைய பரக்கத்தை நாம் விசாலமாய் பார்க்க முடியும். நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் நான் 10,000 ரூபாயிலேருந்து ஜக்காத்து கொடுக்க ஆரம்பித்தேன். 10,000 ரூபான்னா 10,000 ரூபாய்க்கு இல்லை, இருந்த பணத்தில் எனக்கு 10,000 ரூபா கடமையாக ஜக்காத்து கொடுக்க ஆரம்பித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் வருடா வருடம் கண்கூடாய் அல்லாஹ் பரக்கத்தை தந்து கொண்டிருக்கிறான். அதற்கு அடையாளம் 10,000 ஆரம்பித்தேன் நான், 10,000க்கு கீழே இதுவரைக்கும் ஜக்காத்து கொடுத்தது கிடையாதுன்னார். சுப்ஹானல்லாஹ்
இன்றைக்கு வரைக்கும் 21, 22, 28, 29 வரைக்கும் நான் ஜக்காத்து கொடுக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ் உயர்ந்து கொண்டே போகிறேன். தவிர்த்து 10,000 கொடுக்க ஆரம்பித்த நான் இன்னைக்கு ஒரு 30,000 ரூபாய் அளவிற்கு ஜக்காத் கொடுக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, எனக்கு அதில் பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் ஒருபோதும் என்னை கீழிறைக்கு கொண்டு வந்தது கிடையாது என்று ஒரு ஜக்காத் கொடுப்பவர் மனப்பூர்வமாக சொல்கிற இந்த வார்த்தை, இது அவர் சொல்கிற வார்த்தை அல்ல, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை. மா நகஸத் ஸதகத்தும் மிம்மால், நீங்கள் கொடுக்கிற ஜக்காத்தினால் ஒருபோதும் உங்களுடைய பொருளாதாரம் குறையாதுன்னாங்க. நீங்கள் கொடுக்கிற பொருளாதாரத்தினால் ஜக்காத்தினால் ஒருபோதும் உங்களுடைய பொருளாதாரம் குறையாதுன்னாங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு ரசூல் சொன்ன அந்த பாதுகாப்புடைய வார்த்தை அதுதான். கொடுக்குகிற கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பரக்கத்திற்குரிய கையாய் உயர்த்தி கொண்டு போகுவானே தவிர்த்து ஒரு நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குகிற கரங்களை அல்லாஹ் இறக்குவது கிடையாது. சரியாய் முறையாய் நாம் கணக்கிட்டு கொடுக்கிற இடங்களில் அல்லாஹ் அதனுடைய பாதுகாப்பையும் பரக்கத்தையும் வளர்ச்சியையும் மேன்மையாக்கி கொண்டே அல்லாஹ் போகுவான். அதனால் ஜக்காத்தின் விஷயங்களில் நமக்கு சில தெளிவுகள் கட்டாயம் வேண்டும். தெளிவுக்காக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இருந்தாலும் கூட ஜக்காத்தை குறித்து உண்டான ஒரு சில விஷயங்கள் நம்முடைய தெளிவுகளுக்காக வேண்டி ஜக்காத் அதுக்கு ஷருத்தாக சொல்லுவாங்க. ஒரு 5 விஷயங்கள் இருக்கிற இடத்துல ஜக்காத் கடமையாகும். ஒரு 5 விஷயங்கள் இருக்கிற இடத்துல முதல்ல ஜக்காத் கொடுப்பவர் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். யார் ஜக்காத் பொருளாதாரத்தை கொடுக்குறாருன்னா ஒரு காஃபிருக்கோ ஒரு யூதனுக்கோ ஒரு நசாராவுக்கோ கிடையாது. ஒரு முஸ்லீமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன மனிதர் அவருடைய பொருளாதாரத்தில் அவர் கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அப்போ முதல் கண்டிஷன் முஸ்லீமாக இருப்பவருக்கு ஜக்காத் கடமை, அவருடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு பார்த்து. இரண்டாவது அடையாளம் ஹுர்ரியா, அவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். அடிமையாக இல்லாதவராக, யாருடைய கட்டுப்பாட்டு கீழ் இல்லாதவராக, சுதந்திரமானவராக இருக்கக்கூடிய மனிதரிடம் ஜக்காத் கடமை. யாராவது எத்தியமாக இருப்பாங்க, வயசு தான் இருக்கும், யாருடைய பொறுப்புலையாக இருப்பாங்க, இவரின் ஜக்காத்தை அவர் நிறைவேற்றணும். இது இவருக்கு அந்த வயசு விவரம் தெரிஞ்சு சொத்து ஒப்படைக்கப்படுற வரைக்கும் அவர் ஒப்படைக்கணும். அவர் ஒப்படைக்கலைன்னா அவரிடம் தான் நல்லா கேள்வி கேட்பானே தவிர்த்து இவருடைய பொறுப்பில் இருந்தவர்கிட்ட அடிமையாக இருக்கக்கூடிய மாதிரி யாருடைய பொறுப்பு கீழாக இருக்கிறவங்கள்ட்ட அல்ல அவங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டான். யார் கொடுக்கவில்லையோ அவர்களிடம் தான் கேள்வி வரும். இது 2வது ஷரத்து. 3வது அடையாளம் ஷரத்தை சொல்லுவாங்க மில்குன் நிசாப். நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அந்த அளவு வந்துடுச்சான்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஜக்காத்தினுடைய அளவு வந்துடுச்சா அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிருக்கணும். அது ஜக்காத்தின் அளவு வந்துடுச்சாங்கிறது நாம் அந்த அளவை வருஷம் கேட்டுக்கிறத விட நமக்கு ஒரு மனனமாக வைத்துக்கொள்ள வேண்டியது தான். 10 பவுன் 10,4 பவுனை தாண்டுகிற பொழுது அங்கே தங்கத்தில் ஜக்காத் ஆரம்பமாகிறது என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அது அம்மா பேரில் இருக்கலாம், மனைவி பேரில் இருக்கலாம், சகோதரின் பேரில் இருக்கலாம், இல்லை சில பேர் வீட்டிலேயே கடைசி பிள்ளையாக இருப்பார், இவர் தான் சம்பாதிப்பார், இவர் தனியாக வாங்கி அம்மாவுக்குன்னு சேர்த்து வச்சுருப்பார், தங்கச்சின்னு சேர்த்து வச்சுருப்பார். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல குடும்பத்தில் உள்ளவர்கள் நாம் இதை நினைவில் வைக்க வேண்டும். இஸ்லாமியனாக இருப்பது, யாருக்கும் அடிமையாக இல்லாமல் இருப்பது. 3வது மில்குன் நிசாப், நம்முடைய பொருளாதாரத்தில் ஜக்காத் வந்துடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரியணும். அந்த அடையாளம் 10,4 பவுனுக்கு மேல் இருக்கிற பொழுது ஜக்காத் கடமையாகும். 10 தான் இருக்குது, 9 தான் இருக்குன்னா ஜக்காத் இல்லை. இது தங்கத்தினுடைய அளவில். வெள்ளியினுடைய அளவில் 612.5 கிராம் வெள்ளியாக வச்சுருந்தாலும் சரி, இந்த வெள்ளியை வைத்து தான் பணம் கணக்கிடப்படுகிறது. வெள்ளியை வச்சு தான் பணம் காசு. இன்றைக்கி பேங்கில் வச்சுருக்கிறோம், வீட்டில் வச்சுருக்கோம் சொல்கிற பொழுது குறைந்தபட்சம் இன்றைக்கி ஒரு 50,000க்குள்ளாக இருக்கிற பணத்தில் அந்த பணமும் ஒரு வருஷம் நாம் எதுக்கும் எடுத்து செலவு செய்யலை. 50,000 முழுசாக அப்படியே இருக்குது, மேல் மிச்சமாக இருக்குது, அதுக்கு மேல் உள்ளதான் நமக்கு செலவாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தில் ஜக்காத் கடமை. அந்த பணத்தில் ஜக்காத் கடமை. அப்போ மில்குல் நிசாப், நமக்கு ஜக்காத் கடமையாக இருக்குதா இல்லையான்னு தெரியறதுக்கு தங்கத்திலும் வெள்ளியிலும், வெள்ளியினுடைய அடிப்படை தான் பணத்துக்கு, தங்கத்தை வச்சு கணக்கு பண்ணக்கூடாது. தங்கம் தங்கத்திற்கு மட்டும்தான். 10,4 பவுனுக்கு மேலே அப்படிங்கிற பொழுது 5 பவுன் இருந்தால் 1 கிராம், 40க்கு 1 அப்படிங்கிற 40க்கு 1ங்கிற அடிப்படையில் 5 பவுன் இருக்குதுன்னா 1 கிராம் கடமையாகும். எது 10 தாண்டினதுக்கு பிறகு, 10 தாண்டினதுக்கு பிறகு நாம் கணக்கிட வேண்டிய முறை 5 பவுன் இருக்குதா 1 கிராம், 10 பவுன் இருக்குதா 2 கிராம் அப்படின்னு கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் பணம் என்று வருகிற போது 50,000 ரூபாய் தோராயமாக இன்றைக்கி 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு விலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அளவை நாம் ஜக்காத்தை கணக்கிடுகிற ஒவ்வொரு நேரமும் அதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை வச்சு தான் பணத்தினுடைய கணக்கை நாம் கணக்கிடுறது.
இந்த ரெண்டும் ஜக்காத் கொடுப்பவர்களுக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஜக்காத்து இருக்குதா, நம்ம கடமையானவங்களா இல்லையாங்கிறத நாம் யோசிக்க முடியும். பல பேர் இது கணக்கு தங்கம் வாங்கி வச்சிருக்கிறதோடு சரி, அல்லது காயின்ஸாக வச்சுருப்பாங்க, வீட்டில் நகையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை தனியாக பேங்கில் இருக்கும், எதுவுமே தெரியாது. இவர் பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் அங்கே இருக்கா அப்படின்னு போயிடுவார். எதையுமே மார்க்கம் சொல்கிறது சரியாக அளவிட்டு பாருங்கள். அளவிட்டு பார்த்தால்தான் பேங்கில் எவ்வளோ இருக்குது, நம்ம வீட்டில் எவ்வளோ வச்சுருக்கிறோம், வீட்டில் எவ்வளோ அணிஞ்சிருக்கிறாங்க, ஏதாவது காயின்ஸாக இருக்குதா, எல்லாத்தையும் கணக்கு பண்ணுகிற பொழுது தான் நமக்கு அளவு எட்டி இருக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம தெரிய முடியும். நம்மள்ட்ட ஒன்றான ஒரு கவனக்குறைவாது கவனக்குறைவாக இருக்கலாம். சில பேர் தட்டி கழிப்பதற்காக கூட இல்லைங்க இங்கிட்டலாம் அவ்வளோ இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிற இடத்துல நமக்கு தெரிவதில்லை. ஏன்னா ஒரு தோடு ஒரு செயின் அப்படின்னு சாதாரண கணக்கிட்டு போயிடுறோம். நாம் அது எத்தனை பவுனில் இருக்குது, எத்தனை கிராமில் இருக்குது, எத்தனை மில்லியில் இருக்குதுன்னு கணக்கிட்டாதானே நமக்கு அது இருக்குதா, அளவு வந்திருக்குமா இல்லை நம்ம தெரிகிறது. இதில் இன்றைக்கி சமுதாயம் ரொம்ப தடுமாற்றத்தோடு இருக்கிறோம். நான் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு அவங்க போட்டு வந்தது கணக்கு பண்ண மாட்டாங்க. நாங்கள் கல்யாணத்துக்கு பிறகு நான் இவ்வளோ எடுத்து கொடுத்தேன், இதுக்கு மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. பல பேருடைய சந்தேகங்களில் கேட்குறாங்க. அவங்க போட்டு வந்து அது அவங்களுக்குள்ளானது, அவங்கள கொடுக்க வையுங்க. கல்யாணம் முடிஞ்சு அவங்க போட்டு வந்ததை இவர் போட்டு வந்தது தனி, இவர் போட்டது தனியாக கணக்கு பண்ணுறாரு, அந்தம்மா போட்டது கணக்கு பண்ணுறதில்லை. இது கூடாது. நகை என்றால் யாருக்கு கொடுக்குறோம்? மனைவிக்கு, மனைவி விட்டு அடுத்து பிள்ளைக்கு. அப்படி வருகிற பொழுது எல்லாத்தையும் சேர்த்து தான் தங்கமாக பார்க்க, தங்கம்னா தங்கமாக பார்க்கணும். அதை தங்கத்தையும் தகரமாக வச்சு பார்ப்பார். இன்றைக்கி பல பேர் அப்படி நினைக்கிறோம். அது அவங்க போட்டு வந்ததுங்க, நான் சம்பாதிச்சு போட்டது என்னமோ ஒரு 15 போடணும், அதுக்கு மட்டும் கொடுத்தா போதும். இல்லை, இது முறை கிடையாது. மனைவியோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையில் தான் அவர்கள் மீது உண்டான அன்பில் நாம் எடுத்து கொடுக்குறோம். அவங்க போட்டு வந்து நான் மட்டும் சுத்தமாக இருக்க தேவையில்லையா? அப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் தங்கத்தை நாம் கணக்கு பார்க்க ஆரம்பிக்கணும். வெள்ளியிலும் அது மாதிரி தான். இந்த முறைகள் தெரியாதனால் இன்றைக்கி பல பேர் ஜக்காத்தை கடமையானவர்கள் கூட எனக்கு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. ஜக்காத் கடமையானவர்கள் தெரியாத முறையில் போகிறதுக்குண்டான காரணம் நம் சமுதாயத்தில் இது போன்ற கணக்கிட தெரியாமல் இருக்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழல். அடுத்தது 4வதாக இஸ்திக்ராருல் மில்க் சொல்லுவாங்க. மில்கியத் அப்படின்வாங்க. அந்த பொருள் தனக்கு மட்டும் சொந்தமான பொருளாக இருக்கணும். அந்த பொருளில் இவருக்கு உரிமை இருக்கணும். இவர் நினைச்சா விற்கலாம், இவர் நினைச்சா அழிக்கலாம், இவர் நினைச்சா ஆக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். இல்லைங்க இந்த பொருள் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு செய்யுதுங்க, நாங்கள் ஷேரில் பண்ணாங்க, ஷேர் இது கூடாது. ஜக்காத் கடமையாக 4வது அடையாளம் மில்கியத். அதற்குண்டான முழு உரிமையும் இவர்கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஜக்காத் அதை கடமையாகுது. இது 4வது அடிப்படையான விஷயம். இது நாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது அவங்க பேரில் இருந்துச்சு, அவங்க கொடுத்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. மில்கியத்தாய் நமக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கக்கூடிய பொருள்கள். இது 4வது ஜக்காத்துடைய ஷரத்து. 5வதாய் ஹவுலானுல் ஹவுல். இது சொல்லுவாங்க. இது நாம் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டியது. ஒரு வருடம் முழுமையாய் பூர்த்தியான ஒரு பொருள். அது வெள்ளியுடைய அளவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு வருடம் முழுமையாக பூர்த்தியான ஒரு பொருள். இதில் நாம் ஏற்கனவே பூர்த்தியான பொருளாக சொல்லி ஒரு 15 பவுன் வச்சுருப்போம். அந்த பவுனு கணக்கு பண்ணும் பொழுது இடையில ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது 2 பவுன் 3 பவுன் சேர்த்து வாங்கியிருப்போம். ஏன்னா இப்படி கேட்குறாங்க. நேற்று வரைக்கும் ஃபோன் வரும்போது கேட்குறாங்க, எங்கள்கிட்ட இருந்தது 15 தாங்க, இப்போ ஒரு 6 பவுன் வாங்கியிருக்கிறோம், இது இடையில வந்தது தான், இதுக்கு அடுத்த வருஷம் கொடுத்தா போதுமா? இல்லை, இப்போனா ரீசெண்டாக ஜக்காத் கடமையாகிற டேட் நமக்கு தெரியும். மார்ச்னா மார்ச், பிப்ரவரினா பிப்ரவரி, ஏப்ரல்னா ஏப்ரல். என்ன டேட்டில் ஜக்காத் கடமையாகுது அப்படிங்கிறத நாம் இஸ்லாமிய மாதத்தில் கணக்கு வைக்கணும். அதான் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் மாதத்தில் கணக்கு வச்சோன்னா அதில் நிறைய தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 33 வருஷம் இங்கிலீஷ் மாதத்திலே கொடுத்தோன்னு சொன்னால் இஸ்லாமிய முறைப்படி ஒரு வருஷம் ஜக்காத் கொடுக்காத பாவியாக மாறுவார். ஏன்னா இஸ்லாமிய மாதத்தில் வருஷத்துக்கு 11 நாள் குறைஞ்சிக்கிட்டே போகிற கணக்கில் 33 வருஷம் போச்சுன்னா இவர் இங்கிலீஷ் மாதத்திலே கொடுத்துட்டே வந்தாருன்னா 33 வருஷம் கழித்து ஒரு வருஷம் ஜக்காத் கொடுக்காத பாவியாக மாறுவார். அதனால் நாம் கொடுக்குகிற பொழுது இஸ்லாமிய மாதத்தில் என்ன மாதம் அப்படிங்கிறத நம்ம குறித்து வச்சுக்கிட்டாதான் அடுத்த வருஷம் வருகிற பொழுது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பொருளை வாங்கியிருந்தோம், இதை சேர்க்கலாமா வேணாமா குழம்பவே தேவையில்லை. அதை நாம் கொடுத்ததினால் அல்லாஹ் இந்த பரக்கத்தை தந்திருக்கிறான். ஆனால் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர்த்து இதை நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறத விட நான் முழுமையாய் முழு எண்ணத்தோடு அல்லாஹ் தந்தான் அவனிற்காய் கொடுக்குகிற பொழுது அதில் இன்னும் பரக்கத் நமக்கு விசாலமாக கிடைக்கும் என்கிற எண்ணத்தை நாம் உள்ளத்தில் முதல்ல உறுதியாக கொண்டு வரணும். அதே மாதிரி ஜக்காத்து கொடுத்துட்டு பல பேர் கேட்குறாங்க. போன வருஷம் கொடுத்தது இந்த வருஷம் கேட்குறாரு.
எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டினா, இந்த வீடு கட்டி வச்சுக்கோ 40,000 அள்ளி கொடுத்துட்டேன் கூடுமான்னு கேட்டார். சொந்தத்தில் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வீடு கட்டுறான், வீடு கட்டியிருக்கிற இந்த வீடு கட்ட இதை வச்சுக்கோ ஜக்காத்து பணம் அந்த 40,000 நீ வச்சுக்கோன்னு அள்ளி கொடுத்துட்டேன் அப்படின்னு போன வருஷம் கொடுத்த ஜக்காத்துக்கு இப்போ கூடுமா கூடாதான் கேட்குறாரு. அல்லாஹ் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஜக்காத் என்பது அவரை முன்னேற்றம் அடைய செய்வதற்காக இருக்கிறதை தவிர்த்து எக்காரணம் கொண்டும் கட்டிடங்களுக்காக கட்டாயம் கூடாது. அது பள்ளியுடைய கட்டிடமாக மதரசா எந்த கட்டிடமாக இருந்தாலும் சரி. ஆனால் தான் வர்றவங்கள்ட்ட நம்ம தெளிவாக வசூல்காரனோட கேட்கணும், இது பிள்ளைகளுடைய உணவுக்காக வேண்டிய கட்டிடத்துக்கான கேட்டு கொடுக்கணும். அவர் போன வருஷம் கொடுத்ததை அவருக்கு ஏதோ உதிப்பில் வந்து கேட்குறாரு, நான் நிறைய கொடுத்ததுங்கன்னார். என்னங்கண்ணா, ஒரு 40,000 என் சொந்தத்தை வீடு கட்டி கஷ்டப்பட்டு அவனுக்கு கொடுத்தேன். சக்காத்தே கூடாதுங்க. கஷ்டப்படுகிறான் என்றால் கடன் அடைப்பதற்காக வேண்டி உண்டான சூழலில் கொடுக்கலாம். நீ வீடு கட்டிக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தா ஜக்காத்தை கொடுக்கிற பொழுது என்ன நியத்து வைக்கிறோமோ அந்த நியத்தை எல்லாம் பார்க்குறான். ஜக்காத்து கொடுக்கிறோம் என்ன நியத்தோ அந்த நியத்தை பார்க்குறான். அல்ல சில பேர் இப்படி உண்டு, கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த கடன் திரும்ப வராது, ஜக்காத்தில் கழிச்சுக்கோ கூடாது. நாம் கொடுக்கிற பொழுது அதை கடன் என்கிற நியத்தில் கொடுத்தோம், இன்றைக்கி திரும்ப வரலை, இல்லை திரும்ப வர தாமதமாகுது, இல்லை நம்ம ஜக்காத்தை கழிச்சிக்கலாங்கிறதுக்காண்டி அதை ஜக்காத்தை கழிச்சுக்கோ கூடவே கூடாது. நாம் என்ன நீயத்தில் கொடுக்கிறோமோ அந்த நீயத்து தான் ஜக்காத்துக்கு மிக முக்கியமான கடமை. அதனால் ஜக்காத்தை கொடுக்கிற பொழுது நீயத் மிக முக்கியமானது. அது உயிரற்ற இடங்களுக்கு போய் சேருவதை விட கண் முன்னால் தெரிகிற கஷ்டப்படுகிற அல்லது குமர்களோடு உட்கார்ந்து திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிற அல்லது படிப்புகளுக்காக உண்டான அல்லது நோயோடு போராடி கொண்டிருக்கிற இது மாதிரி உண்டான அவர்களை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றி கொண்டு வருவதற்கு உண்டான சூழல் தெரிகிற இடத்துல ஜக்காத்தை சரியாக போய் சேர்க்கணும். ஏன்னா ஜக்காத்தை நாம் கொடுத்துட்டு ஐயோன்னு புலம்புறதை விட ஜக்காத்தை கொடுத்துட்டால் நமக்கு காலம் முழுக்க நமக்கு ஒரு நிம்மதி வேணும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் ஹைரான முறையில் நான் கணக்கிட்டேன், சரியான முறையில் நபர்களை தேர்ந்தெடுத்தேன், அவர்களுக்கு சரியாய் கொடுத்திருக்கிறேன், யா அல்லாஹ் என் ஜக்காத்தை நீ ஏற்றுக்கொள் என்று மனப்பூர்வமாய் உளப்பூர்வமாய் நாம் துஆ கேட்பதற்கு ஒரு முழு தகுதி வேணும்னா ஜக்காத்தை பற்றி உண்டான புரிதல் நமக்கு ரொம்ப அவசியமானது. சமுதாயம் நிறைய தவறுகள் வருகிற இடத்துல இது மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது மாதிரி சில பேர் வியாபாரம் வச்சுருப்பாங்க, சொல்லுமா இல்லையா, கடன் ஜக்காத்தை தடுக்குமானா கடன் தடுக்கும் அப்படின்னா பொதுவாக கடன் ஜக்காத்து கிடையாதான் கேட்குறாங்க. வியாபாரத்தில் ஒருத்தர் 5 லட்ச ரூபா 10 லட்சம் கடன் வாங்கியிருப்பார். இவர் வருஷம் ஃபுல்லாக எனக்கு 10 லட்ச ரூபா பேங்கில் கடன் இருக்குங்க, 10 லட்ச ரூபா கடன் அப்படின்னு சொல்லி ஜக்காத்து கொடுக்காம இருந்துடலாமா? மார்க்கம் சொல்லி தருகிறது எந்த கடன் ஜக்காத்தை தடுக்கும். ஒருத்தருக்கு சம்பாதிப்பதற்கு உண்டான சூழலும் செலவழிப்பும் சரியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் இவருக்கு ஜக்காத்தினுடைய சூழல் வருகிற பொழுது இவருக்கே கடன் அடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அவருக்கு ஜக்காத்தை இந்த கடன் தடுக்கும். 10 லட்ச ரூபா பேங்கில் வாங்கிட்டு இவர் எனக்கு 10 லட்சம் இருக்குது, 10 லட்ச ரூபாய்க்கு கடன் ஜக்காத் தடுக்கலாமான்னா மார்க்கம் சொல்கிறது இல்லை. அவருக்கு அந்த 10 லட்ச ரூபா வாங்குகிற பொழுது பேங்கில் சொல்லியிருப்பான், இத்தனை மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இத்தனை வருஷத்துக்கு இப்படி வரும் அப்படின்னு கணக்கு சொல்லியிருப்பான். ஒரு வருஷத்திற்கு என்ன கட்ட வேண்டுமோ, ஒரு ஆளுக்கு ஒரு 40,000 45,000 வருஷத்துக்கு கட்டணும்னா இந்த 45,000 மட்டும் அந்த வருஷத்தினுடைய தொகையை மட்டும் கழித்து விட்டு அவர் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கணக்கிட்டு அதில் அவருக்கு அவர் 80,000 வருதுன்னா இந்த 40,000 45,000 கழிச்சுட்டு மீது 35,000 ஜக்காத்தை எடுத்து கொடுத்து ஆகணும். இன்றைக்கி பல வியாபாரிகள் தெரிந்தும் தெரியாமலோ அல்லது பல பேர் நாங்கள் பேங்கில் கடனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியே சர்வசாதாரணமாய் ஜக்காத்தை தள்ளிவிட்டு போகிற பொழுது அது ஏதோ சமுதாயத்திற்கு சிரமத்திற்கு உண்டான ஒரு சூழல் மாதிரி யோசிக்கிற இடத்துல அல்லாஹுடைய பாதையை நாம் யோசிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவாங்க அல்லவா, ஒன்றுமில்லை 2% 1 லட்ச ரூபா கையில் இருந்தாலே சேமிப்பா இருந்தாலே வெறும் 2,500 தான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 1 லட்ச ரூபா முழுசாக கையில் இருக்குது, ஒரு வருஷமாக அப்படியே இருக்குது, அதில் எந்த செலவும் இல்லை, 2,500 தான் கொடுக்க வேண்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பணம் ஒரு பெருசாக தெரியாது, ஆனால் ஜக்காத்தை கொடுத்து விட்டால் அதன் மூலமாய் நம் வாழ்வினுடைய முசீபத்துகளை அல்லாஹ் தடுப்பதும், ஜக்காத்தை சரியாய் கொடுக்குகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே இவன் உள்ளத்தில் சரியான தடுமாற்றம் இல்லாதவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு முத்திரை தருகிறான். ஆனால் தான் பள்ளியை நிர்வாகம் செய்கிறவருடைய பொறுப்பில் அல்லாஹ் சொல்லுவான், அவர் ஜக்காத்து இருக்கிறாரா பாருங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். தொழுகையாளியை சொல்ல நிறைய கண்டிஷன் போடுவான் அல்லாஹ், அதை சொல்லுவான் ஜக்காத்து கொடுக்குறாங்க பாருங்கம்மா. நான் ஜக்காத் கொடுப்பவராக இருந்தால் இவருக்கு இன்னும் நல்ல விதமாக செய்ய வேண்டும் என்று ஆசை வரும். அடுத்தவனுடைய பொருள் நமக்கு தேவையில்லைங்கிற சுத்தமான எண்ணம் வரும். பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிற பொழுது இவர் யாரையும் ஹக்காக நான் சொல்லுவேன், ஏன் பக்கத்தில் வராதேன்னு சொல்லக்கூடிய தைரியம் வரும்.
இதுவெல்லாம் எப்படின்னா பொருளாதாரத்தை நாம் சரியாய் கணக்கிட்டு கொடுக்கிற பொழுது அல்லாஹ் தருகிற நமக்கு உபரியான ஒரு நன்மைகள் இதுவெல்லாம். நம்மை அல்லாஹ் பிறரிடம் எதிர்பார்க்க வைக்காத ஒரு சூழல், அல்லாஹ் யாரிடமும் ஹக்காக எடுத்துரைக்கிற ஒரு சூழல், எந்த நிலையிலும் அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படாத ஒரு சூழல், இதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வரணும், நம்முடைய குடும்பத்தில் வரணும்னா நாம் ஜக்காத்தை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூழல்களை, இந்த ஈமானுடைய உயர்வை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தின் மூலமாய் தருகிறான் என்கிற சூழல் வருகிற பொழுது இந்த சமுதாயம் ஜக்காத்திற்காக உண்டான விழிப்புணர்வுகள் இருக்கிறது. அதே நேரத்தில் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய தடுமாற்றங்கள். வெளிப்படையில் அவர் ஜக்காத் தேவை இல்லாதவர் போன்று இருக்கலாம், ஆனால் நாமே முடிவு பண்ணிடலாம் அவர் நல்லா இருக்காங்க தேவையில்லை அப்படின்னு போகிறத விட அல்லாஹ் சொல்லுவான், அப்படிப்பட்டவர்களிடம் கூட நெருங்கி கேட்டு பாருங்கள். ஜக்காத்தை கொடுக்குறோன்னா நம்முடைய குறைந்த அளவு அவர்களிடம் பேசி பார்த்து உங்களுக்கு தேவை இருக்குதா அப்படின்னு கேட்கறதுனால அல்லாஹ்விடத்தில் இன்னும் நாம் உயர்வு பெறுகிறோம். ஒரு சக மனிதனுடைய அவனுடைய தேவையை அவன் மறைத்து வைத்து கொண்டு, யா அல்லாஹ் எனக்கு நீ உன்புறத்திலிருந்து உதவி செய் என்று அவன் தனக்குத்தானே அவன் தொழுகைகளை கேட்டுக்கிட்டு தஹஜ்ஜுதில் கேட்டுக்கிட்டு தனக்குத்தானே அல்லாஹ்விடம் புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது நம்மை அல்லாஹ் கொண்டு போய் நிப்பாட்டுறான். நம்ம போய் நிப்பாட்டுறான். உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா என்று கேட்க வைக்கிறான். ஆனால் அப்படி கேட்குற நேரத்தில் உண்மையாக சொல்லி பலர், அது ஒரு பெரிய விஷயம். ஜக்காத் தேவை உடையவர்கள் இருந்தால் மருத்துவத்திற்காக வேண்டியோ, பிள்ளைகளுக்காக வேண்டியோ, அல்லது படிப்பிற்காக வேண்டியோ, அல்லது தனது சொந்த தேவைக்காக வேண்டி ஏதாவது வியாபாரம் செய்கிற நினைக்கிற இடத்துல கூட உண்மை என்னவோ அதை உண்மையாய் சொல்லி பழகணும். தர்றாங்க அதுக்கானே வாங்கி நீட்டிக்கிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்கு மறுமையில் அவருடைய முகமெல்லாம் கருப்பு புள்ளியாக இருக்குங்க. இது வாங்குறவங்களுக்கு எச்சரிக்கை. நாளைக்கு முகமெல்லாம் கருப்பு புள்ளியாக இருக்குங்கிறான். அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டணும்னு கேட்பாங்க, ஏன் முகமெல்லாம் இப்படி கருத்து இருக்க, உலகத்து நல்லா தானே இருந்த, இல்லை கிடைக்கிற இடம்லாம் வாங்கி சுருட்டி போட்டுக்கிட்டார். யார் கொடுத்தாலும் கணக்கெல்லாம் கிடையாது. ஜக்காத்தா கொடுத்தாலும் சரி, சதக்கா கொடுத்தாலும் சரி, ஹதியா கொடுத்தாலும் சரி, எது கிடைத்தாலும் வாங்கி போட்டுக்கிட்டார். அதனால் இவருடைய முகம் இன்று அவலட்சணமாய் கரும்புள்ளியாய் மாற்றப்பட்டிருக்கிறது என்று மலக்குகள் விளக்கம் சொல்வார் என்று வருகிற இடத்துல கொடுப்பவர்களுக்கும் மார்க்கம் சில கண்ணியங்களையும் கட்டுப்பாடுகளையும் சில உயர்வினுடைய நிலைகளையும் சொல்லித் தருகிறது. வாங்குபவர்களுக்கும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. உங்களுக்காக வேண்டி உண்டான அந்த பணத்தை நீங்கள் முறையாய் வாங்குங்கள், அதை முறையாக செலவழியுங்கள். ஏன்னா ஜக்காத்தை வாங்கிட்டு 2 நாள் 2 மாதம் ஜாலியாக வீட்டிலேயே உட்காந்துடலாம், நல்ல டூர் போயிட்டு வரலாம், நல்ல சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன்னா அது ஜக்காத்துக்கு அழகு கிடையாது. ஜக்காத் நம்மை அடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் தாழ்ந்த கையை அல்லாஹ் உயர்த்துகிற கரமாய் மாற்ற வேண்டும் என்கிற நியத்தோடு ஒரு விதமான, யா அல்லாஹ் என்னை வாங்குகிற இடத்தில் வைத்திருக்கிறாயே, எப்பொழுது என்னை கொடுக்கிற இடத்திற்கு மாற்றப் போகிறாய் என்கிற ஏக்கத்தோடும் ஒரு தேவையோடும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது அதனுடைய பரக்கத்தை நாம் மிக விரைவாகவே நம்முடைய காலங்களில் நாம் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் நாம் ஜக்காத் கொடுத்து பார்க்குற ஒரு நிலைமை அல்லாஹ் உருவாக்கி தருவோம். இதுவெல்லாம் ஜக்காத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிற, சமுதாயத்திற்கு மத்தியில் வைத்திருக்கிற ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. கொடுப்பவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போகுவதும் வாங்குபவர்களுடைய சூழலும் மாறி வருவதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி ஒரு சூழலுக்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜக்காத்தில் வைத்திருக்கிறார். அந்த ஜக்காத்திற்குண்டான என்ன அடிப்படை என்பதை நாம் தெளிவாய் விளங்கி கொண்டு, சில விஷயங்கள் தெரியலைன்னா அதை தெளிவாய் கேட்டுவிட்டு அந்த ஜக்காத்தை நாம் முறைப்படி கொடுக்குகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான், உள்ளத்திற்கும் அல்லாஹ் மனை நிறைவை தருகிறான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான துஆவிற்கு நம்மை சொந்தக்காரர்களாக அல்லாஹ் மாற்றி தருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை ஏழ்மையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாய், இந்த சமுதாயத்தை தேவைக்கு என்ன உண்டோ அதை எடுத்து அல்லாஹுடைய அன்பை பெறுகிற சமுதாயமாய், ஜக்காத்தை கொடுப்பவர்கள் கொடுக்கக்கூடிய நிறைவோடும் வாங்குபவர்கள் சரியான முறையில் அதை செலவு செய்து பரக்கத்தை பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமுதாயத்தை மாற்றி அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.